பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ. சொல்லுவோமா? பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ. பேசுகிற தேவனாய் எங்கள் மத்தியில் நீர் இப்பொழுதும் இருப்பதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு, உம்முடைய ஆளுகைக்கு, உம்முடைய நிறைவுக்கென்று நாங்கள் முற்றிலும் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு இருதயங்களை, எண்ணங்களை அமைதிப்படுத்தி உம்முடைய வார்த்தை நல்ல நிலங்களில் விழுகிற இடங்களாய் அவைகள் மாற்றப்பட, சிதற செய்கிற சிந்தைகள், யோசனைகள், காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிற இரத்தம், சகல பாவங்களை மன்னிக்கிற அந்த இரத்தம் இப்பொழுதே எங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் மகிமையாய் செயல்பட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். பேசி நடத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நம்முடைய செய்தி, இந்த வாரம் வருகிற வாரம், 2 சகோதரர்களை குறித்து நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். The theme or the message for this next 2 Fridays is about 2 brothers. சகோதரர்கள் என்று சொல்லும் பொழுது வேதத்தில் எப்படிப்பட்ட எத்தனை சகோதரர்கள் இருக்கிறார்கள் சொல்ல முடியுமா? How many brothers can we find in scripture? உடனடியாய் ஞாபகம் வருகிறது யார் யாரு? கேபல் அண்ட் கெயின், வேற யோசேப்பு. நிறைய சகோதரர்கள் இருந்தார்கள். 2 பிரதர்ஸ்னா எத்தனை பேர் இருப்பாங்க? ஜேக்கப் அண்ட் ஈசாவ், காயின் ஆபில் சொல்லிட்டோம். ஓகே. பீட்டர், ஆண்ட்ரூ, ஜேம்ஸ், ஜான், மோசஸ், ஏரன், சிஸ்டர் இருந்தாங்களே, அவங்கள மறந்துடக்கூடாது. ஆனால் இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறது காயினுடைய ஆபேலுடைய காரியங்களை கவனிக்கும்படியாக இருக்கிறோம். அவைகளுக்கு முன்பாக போவதற்கு முன்பே இன்னும் 2 சகோதரரை பற்றி சொல்லிடுறேன். இது ஒரே தாய்க்கு பிறந்த 2 புலி. This 2 tigers who are actually brothers. அவங்களுடைய பேர் T25, T26. அவர்களுக்கு வைத்த பேர். The name that is given to them is T25 and T26. That's the actual name. அப்ப இவர்கள் வளர்ந்து வந்தது ஒன்றாய் தான் வளர்ந்து வந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்த பிறகு இவர்கள் தனியாக பிரிக்கப்படும்படியாக, ஒரு புலி வேறு இடத்திற்கு கொண்டு போகும்படியாக, இன்னொரு புலி வேறு இடத்திற்கு கொண்டு போகும்படியாக ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுத்தார்கள். இது போபால், இந்தியா அந்த பகுதியில் நடந்த உண்மையான ஒரு சம்பவம். This is an incident that took place in Bhopal, where these 2 tigers that grew up together were eventually separated after some time for different reasons. One was taken to a different place, one was set free in a jungle that is reserved jungle, as it were. So we see 2 brothers living together, growing together, then separated. 2 சகோதரர்கள் ஒன்றாய் வாழ்ந்து வந்தவர்கள், அவர்கள் பிரிக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இவ்வண்ணமாய் தான் நாம் காயினுடைய ஆபேலுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது இந்த பிரிவு வருகிறது என்று பார்க்கிறோம். We see they are separated.
Cain and Abel, after some time they grew up together, they fellowshiped together, but later on, that is what we will read today. இன்றைக்கு நாம் கவனிக்க போகிற காரியங்களில் இவைகள் தான் அடங்கி இருக்கிறது. முதலாவது கவனிக்குவதற்கு நம்முடைய வேத பகுதி ஆதியாகமம், குறிப்புக்கு 4ஆம் அதிகாரம் 1-8 வரை, வாசிப்பதற்கு 3-5, பிறகு 8வது வசனத்தை நாம் முதலாவது கவனிக்கும்படியாக இருக்கிறோம். For our notation, we will take down from Genesis chapter 4 verses 1-8. But for our reading, we will take from 3-5, then we will skip 6 and 7, go straight to verse 8. So let me read that in the English first. So it came about in the course of time that Cain brought an offering to the Lord of the fruit of the ground. Abel, on his part, also brought of the firstlings of his flock and of their fat portions. And the Lord had regard for Abel and for his offering. But for Cain and for his offering he had no regard. So Cain became very angry and his countenance fell. Verse 8. Cain told Abel his brother, and it came about when they were in the field that Cain rose up against Abel his brother and killed him. வாசியுங்கள். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயேனையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. காயின் தன் சகோதரனாகிய பேசினான். 8வது வசனம் வாசிக்கிறார்கள். வாசிங்க. அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். இந்த சம்பவமானது நம்ம சண்டே ஸ்கூல் காலத்திலிருந்து இப்போ வரை நன்றாய் அநேக முறை கேட்டு கவனித்த பகுதிதான். ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த வாரம் காயினுடைய வாழ்க்கை, வருகிற வாரம் ஆபேலுடைய வாழ்க்கை, அவருடைய குணாதிசயங்களை கவனிக்கும்படியாக இருக்கிறோம். Today we will be particularly looking at the life of Cain, and the coming week we will be looking at the life of Abel, and what is the difference, what separated them, what made them different in the eyes of God. தேவனுடைய கண்களிலே இவர்கள் இப்படி வித்தியாசமானவர்களாய் காணப்பட்டார்கள் என்ற காரியத்தை கவனிக்கும்படியாக இருக்கிறோம். அப்ப காயினுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது முதலாவது நாம் கவனிக்கக்கூடிய ஒரு காரியம் என்றால், அவன் முதலாவது தாயின் கருவிலிருந்து பிறந்தவனாக அவன் காணப்படுகிறான். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இவருக்கு முன்பாக யாரு? ஆதாமு ஏவாள். அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள், சிருஷ்டிக்கப்பட்டார்கள். ஆனால் தாயின் கருவிலிருந்து பிறந்த முதல் மனுஷன் என்று சொன்னால் யாரு? காயின். So Cain was the first man to be born out of a woman. All the others before, his parents particularly, were created. So the Bible says in verse 1, now the man had relations with his wife Eve, and she conceived and gave birth to Cain, and she said, I have gotten a man child with the help of the Lord. வாசியுங்கள். ஆதாம் தன் மனைவியாக அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காவேனை பெற்றேன், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். அப்ப ஒரு குழந்தை, அந்த பெற்றெடுக்கிற அந்த வாய்ப்பு, அவர்களை பெற்றெடுத்து இவர்கள் பாவத்தில் விழுந்து விட்டார்கள். பாவத்தில் விழுந்த பிறகும் அந்த கிருபையை தேவன் கொடுத்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கும்படியான கிருபை கொடுக்கிறார். அவருக்கு, அந்த குழந்தைக்கு காயேன் என்று பெயரிடுகிறார்கள். யோசித்து பாருங்க, அந்த குழந்தையை முதல் முறையாக அவர்கள் சுமக்கும் பொழுது, remember and imagine the first moment that they carried this child, a beautiful creation,
ஒரு சிருஷ்டிப்பு, ஒரு விசேஷித்த ஒரு படைப்பாக தேவன் அவருடைய கருவில் உருவாகி இந்த பெற்றோருக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய குழந்தைகள், பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை பார்க்கும் பொழுது ரொம்ப கியூட்டா இருப்பாங்க பார்க்கிறதுக்கு. Right? When we see children, they are so cute, and in the English we say they are so innocent. நம்ம ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது அவங்க ஒன்றும் கபடற்றவர்களாக இருக்கிறார்கள், ஒன்றும் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனா பாலுக்கு பசி வரும் பொழுது எப்படி ஆயிருவாங்க? அவ்வளவு கியூட்டா இருக்கிற பேபி கூட ரொம்ப ரூட் ஆயிரும் கொஞ்ச நேரத்துல. So the cutest baby, when it is hungry, suddenly you see a different nature and different character, that you can see them hungry and angry. கோபமா இருப்பார்கள் ரொம்ப பசியா இருக்கும் பொழுது. அப்ப இந்த விதமான காரியங்கள், இந்த விதமான சுவாபம் எங்கிருந்து வருகிறது? Where does that nature, where does this we see? அப்ப காயின் அவன் கொலை செய்தான் என்று பிறகு நாம் கவனிக்க போகிறோம். ஆனால் அந்த பாவம் செய்கிற உணர்வு எங்கே தோன்றினது? Where did that nature and the character that came about in him, that he was about to commit sin to the extent of committing murder? But we find that said in Psalm 51 verse 5. சங்கீதம் 51 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இதனுடைய தெளிவு நம் வருகிறது. இது தாவீது அவர் பாவம் செய்த பிறகு செபிக்கிற ஜெபம் என்று நமக்கு தெரியும். We know that it's a prayer that David prays after he has committed sin. என்ன பாவம் செய்திருந்தாரு? What sin did he commit? என்னங்க, உங்களை தான் விபச்சாரம் செய்தார். யாரோட? இன்னொருவனுடைய மனைவியோட. இரண்டாவது, அந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு திட்டமிட்டார். He made attempts to cover up the sin. அது முடியல என்று சொன்ன உடனே என்ன செய்கிறாரு? கொலை செய்தார். யாரு? அந்த கணவரை. அப்ப இவ்வளவு மோசமான பாவத்தை செய்துட்டு என்ன செய்கிறாரு? அதை மூடி மறைக்கிறார். What did he do? He committed adultery with another man's wife. And not only that, he tried to cover it up. When he couldn't, he planned and killed Uriah. And then after that, he made as if nothing happened. And during that time, God convicts him, God speaks to him. And through his prayer, he says this in verse 5. அவருடைய ஜெபத்தின் மூலமாய் அவர் 5வது வசனத்தில் இந்த காரியத்தை சொல்லுகிறார். He says, Surely I was sinful at birth, sinful from the time my mother conceived me. வாசியுங்கள். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார் என்று சொல்லுகிறார். இப்ப நீங்களும் நானும் பாவியா இல்லையா? Are we all sinners or not sinners? எப்படி பாவியானோம்? பாவம் செய்ததனால பாவியானோம் நினைப்பானுங்க. Right? We think that because we committed sin, ஆனா அந்த பாவம் செய்கிற அந்த தோன்றுகிற உணர்வு, யோசனை, திட்டம் எங்கேருந்து வருது? எத்தனை பேர் பாவம் செய்கிற ஸ்கூலுக்கு போயிருக்கிறீங்க? போவே தேவையில்லை. அது நமக்குள்ள உண்டாகுகிற ஒரு நம் விழுந்த நிலையில் காணப்படுகிற அந்த சுவாபம். None of us went to school of sin to learn about sin, but that sinful nature is something that we have received and been passed on, and that is the nature that we carry, the sinful nature. அப்ப ஒரு மனுஷன் ரொம்ப நல்லவருங்கய்யா, ரொம்ப அதிகமா தானம் பண்றாரு, யாருக்கும் சின்ன பொய் கூட சொல்ல மாட்டாரு என்று சொல்லும் பொழுது அந்த மனுஷனுக்குள்ள கூட அவர் பாவத்தில் உருவாகி, ஆதாம் மூலமாய் உருவான அந்த பாவத்தில் உருவாகியிருக்கிறார். The best good man that you can find, the one who doesn't even say a lie, who tries to live a good life, very generous, but even in that man is in his fallen sinful nature. So Cain was that first man to inherit that sinful nature through that birth. அவ்வளோ அழகான குழந்தைக்குள்ள இவ்வளோ மோசமான ஒரு திட்டங்கள் செய்யக்கூடிய, பாவம் செய்யக்கூடிய, நல்லா தான் வளர்த்தேன். நிச்சயமா ஏவாள் இன்டர்வியூ பண்ணா அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. If you were probably to interview Eve, she would say, I brought him up, நல்லா தான் வளர்த்தேன், சபைக்கு நல்லா கூட்டிட்டு போனேன், நிறைய பேர் சொல்லுவாங்க.
Right? We think that I took them to Sunday school, I sent them to Sunday school, I thought everything will be on. Sunday school teacher தான் சரியா கத்து கொடுக்கல. யார் அந்த டீச்சர்? யாரு? Who's the teacher? Maybe the teacher didn't do a good job. So we think that education is sufficient. நம்ம நினைக்கிறோம் அறிவுக்கேற்ற காரியங்களை படிப்பு இருந்தாலே நல்லா இருவாங்க. டிகிரி படிச்சுட்டா நல்லா இருவான்ப்பா, அவன் என்ஜினியர் ஆயிட்டான், லாயர் ஆயிட்டான், டாக்டர் ஆயிட்டான், இல்ல ஏதாவது டீச்சர் ஆயிட்டாங்க, அக்கௌண்டன்ட் ஆயிட்டாங்க, இனிமேல் நல்லா இருவாங்க, அவங்க இனிமேல் பாவம் செய்ய மாட்டாங்க. We think just because they are educated and they have done certain degrees and come to certain position that they will not commit sin. But the Bible says from birth there is that sinful nature that we tend to ignore. டீச்சர் கூப்பிடுறாங்க, உங்க பையன் இந்த மாதிரியான ஒரு தப்பு ஸ்கூல்ல செஞ்சிட்டான். அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? இல்ல, அப்படி செய்யவே மாட்டான் என் பையன் அப்படி சொல்லுவோம். Right? When teacher calls up the parent and say your son has done something like this, immediately the parents will become defensive and say no chance, எங்க வீட்டுல அவன் இருக்கும்போது பேசக்கூட மாட்டான், இப்படி நீங்க சொல்றீங்க, கெட்ட வார்த்தை பேசிட்டான்னு, இது வேற பையனா இருக்கும், நீங்க தப்பா சொல்றீங்க, டீச்சரை தப்பு சொல்லுவோம். We think our children or we are very angelic. நம்மலாம் தூதர்களை போல, நம்முடைய பிள்ளைகளும் தூதர்களை போல. ஆனா அந்த பாவ சுவாபம் இருக்கிறது, அந்த பாவத்தை செய்கிற அந்த தூண்டுதல் இருக்கிறது என்று ஒரு எச்சரிக்கையோடு நாம் வாழ வேண்டும். சுற்றிலும் பாவம் மாத்திரமே அல்ல, அவர்களுக்குள் பாவம் செய்கிற அந்த தூண்டுதல் இருக்கிறது. Not only the external temptations that are all around that wants to allow them or drags them into sin, but we must also be careful that the inner sinful nature that seeks and desires after sin. Be careful. Be aware. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது ரோமர் 5:12, பாவம், sin came into the world through one person and death came through sin. வாசியுங்கள் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நன்றிமா. Sin came into the world through one person and death came through sin. So death spread to everyone because everyone sinned. ஆதாம் ஏவாள் மட்டும் இல்ல, அவங்க சாப்பிட்ட பழத்தினால மாத்திரமல்ல, நமக்குள் பாவம் சுவாபம் இருக்கிறது, ஆனால் நாமும் பாவம் செய்ததினாலே. Not only because of their sin we are punished, but we also commit sin because of that fallen nature within us. நமக்குள் விழுந்த நிலையில் காணப்படுகிறதுனால. இவர் ஒரு ஓய்வு பெற்ற பிஷப் ஜான் ஷெல்பி ஸ்பாங் என்ற ஒரு தேவ ஊழியர், அவர் சொல்லுகிறது, இஸ் retired bishop from US. He says this: the primary message of the Christian church is that we were born in sin. கிறிஸ்துவ சபையினுடைய முக்கிய ஒரு போதனை என்னவென்றால், நாம் பாவத்தில் கர்ப்பம் தரிக்கப்பட்டு நம் உலகத்தில் பிறந்திருக்கிறோம். and we need to be rescued. நமக்கு ரட்சிப்பு தேவை, நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். நாம் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அவங்க எந்த மதம், அந்த மதம்லாம் தேவையில்ல. No, that religion means don't disturb them. அவங்க ரட்சிக்கப்பட தேவையில்ல. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். என்னென்றால் எல்லோரும் பாவத்தில் தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கிறார்கள். பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள். We all have sinned and fallen short of the glory of God. So he says we cannot rescue ourselves. நாம் நம்மை ரட்சிக்க முடியாது. எவ்வளவுதான் செஞ்சாலும், எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் நாம் நம்மை ரட்சிக்க முடியாது. எவ்வளவு சாதனைகள் படைத்தாலும் நாம் நம்மை ரட்சிக்க முடியாது. Even if we have great achievements, we cannot rescue ourselves, we cannot save ourselves. எவ்வளவு பைபிள் படிச்சாலும் முடியாது. சர்ச்ல பெரிய பெரிய பொசிஷன்லாம் வந்துட்டேன், பாஸ்டர் ஆயிட்டேன், முடியாது. There's nothing, there's no position, there's no achievement that can save us.
So we need to be rescued. So God comes to our rescue, pays for the price of sin and transform us through the death of Jesus. பாவத்தில் பிறந்தவர்களுக்கு, பாவ சுவாபத்தில் வாழ்கிறவர்களுக்கு, பாவம் செய்கிறவர்களுக்கு ரட்சிப்பு ஒரே வழிதான், இயேசு. வேறே வழி இல்லை. There is no way, there is no other ways that you can find. There is no other means for salvation except through the name of Jesus. பாவத்தில் பிறந்த ஒவ்வொருவனுக்கும் ரட்சிப்பு ஒரு மனுஷன் தான். பாவம் ஒரு மனுஷன் மூலமாய் வந்தது, ரட்சிப்பு ஒரே மனுஷன் மூலமாய் வந்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், தேவனுடைய குமாரன் மூலமாய், நம்முடைய இரட்சகரின் மூலமாய். வேற ரட்சிப்பு இல்லை. இப்ப இந்த ரட்சிப்பு நாம் உணரணும். The salvation is something that we must realize and be convinced and be convicted that there is no other way but Jesus. இயேசுவை தவிர்த்து வேறே வழி இல்லை. கொலோசியர் 1:14 விண்ணமாய் சொல்கிறது. In Colossians 1:14 says, in whom we have redemption through his blood, even the forgiveness of sins. பாவ மன்னிப்பு எப்படி வருகிறது என்று வேதம் சொல்கிறது, வாசியுங்கள். குமாரனாகிய அவருக்குள், அவருடைய இரத்தத்தினாலே, பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் பிளட் டொனேஷன் பண்ணுவீங்க, பண்ணிருக்கீங்க வாழ்க்கையில? பிளட் டொனேஷன் பண்ணி ரிஜெக்ட் பண்ணவங்க எத்தனை பேர் கை உயர்த்தீங்க? கை போட்டுருங்க, கை போட்டுருங்க. நிறைய பேர் கொடுப்போம். ஒரு முறை ஒரு சபையில பிளட் டொனேஷன் ஆர்கனைஸ் பண்ணோம். சரி, எல்லாரும் நிறைய பேர் பேர் கொடுத்தாங்க. பேர் கொடுத்துட்டு நாங்க தான் கிளினிக் அவங்களோட தொடர்பு கொண்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் பெரிய கூட்டம் தான் அவங்க சபையிலன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு போகும்போது சொன்னாங்க, பதிரி யூமியா கிரேஜா banyak orang mau bagi tapi banyak orang tak boleh bagi அப்படின்ட்டாங்க. நிறைய பேர் ரத்தம் கொடுக்க ஆசைப்படுறாங்க, ஆனா நிறைய பேர் ரத்தம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை. சும்மா ரோசா டாரா அப்படின்ட்டாங்க. எல்லாம் கெட்டு போன ரத்தமா இருக்கு, ரொம்ப மோசமான ரத்தமா இருக்கு, இது மத்தவங்க கொடுத்தா அவங்க கெட்டு போயிருவாங்க. ஆனா praise the Lord, இயேசுவின் ரத்தம் பரிசுத்தமான ரத்தம். Hallelujah. We want to thank God that the blood of Jesus is holy. The blood of Jesus is sinless. The blood of Jesus cleanses us. Amen. Amen. இயேசுவின் ரத்தம் தான் நம்மை ரட்சிக்க கூடிய ரத்தமாய், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கழுவி சுத்திகரிக்கிற ரத்தமாய் இருக்கிறது. இப்ப பாவத்தில் பிறந்திருந்தாலும் இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். Even when we acknowledge and realize that I am born in sin but I am washed by the blood of Jesus. ஐயோ, பாவத்தில் பிறந்துட்டேன் என்ற வருத்தத்தோடு போக தேவையில்லை. இயேசுவின் ரத்தம் இருக்கிறதுனாலே நமக்கு ரட்சிப்பு உண்டு, புது வாழ்க்கை உண்டு. ஆமென். Because we have the blood of Jesus, the work of Jesus, Jesus himself, we can go back encouraged that even then I have a Savior who has saved me. எனக்கு ஒரு இரட்சகர் உண்டு, இந்த இரட்சகர் என்னை மன்னித்து என்னை ரட்சித்திருக்கிறார். வேதம் இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது இந்த நல்ல ஒரு வார்த்தை, sin is the disease, Christ is the cure. பாவமானது ஒரு கொடூரமான ஒரு வியாதியா இருக்கும் பொழுது இயேசு மாத்திரம்தான் அதற்கு மருந்தாய் வருகிறார். ஆமென். So Jesus is the cure. Jesus is the answer for the problem of the world, for the sin of the world, for the sin of our lives. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்திற்கு இயேசுதான் பதிலாக காணப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப காயின் பாவத்தில் உருவானான், பாவத்தில் செயல்பட்டான், அந்த பாவத்தின் செயல் பிறகு தொடர்கிறது என்று பார்க்கிறோம். நாம் இரண்டாவது பார்க்க போகிறது, முதலாவது பார்த்தோம் முதல் பிறப்பு. The first thing that we saw was the first birth, the birth in sin. இரண்டாவது பார்க்க போகிறது the first sacrifice, முதல் பலி என்று பார்க்கிறோம். இந்த முதல் பலியை செலுத்தும்படியாய் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். In Genesis chapter 4 verse 3 says, so it came about in the course of time that Cain brought an offering to the Lord of the fruit of the ground. வாசியுங்கள். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். இந்த கர்த்தர் யார் என்று காயினுக்கு சொன்னது யார்? Who taught Cain about this Lord, this God? யாருங்க?
ஸ்கூலுக்கு போய் படிச்சிருப்பாரு சொல்ல நினைக்கிறேன். பேரண்ட்ஸ், பெற்றோர். அவருடைய பெற்றோர் யாரு? ஆதாம், ஏவாள். அப்ப அவர்கள் கர்த்தரை குறித்து சொல்லும் பொழுது வேற என்னன்னா சொல்லியிருப்பாங்க? நாங்க ஏதேன் தோட்டத்துல அழகான ஒரு இடத்துல நல்லா தங்கியிருந்தையா, நாங்களே எங்களுக்கே ஆப்பு வச்சுக்கிட்டு அங்கேருந்து வந்துட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. Alright? I'm sure they would have shared about this God. They also would have shared their experience of living in Eden and how they got themselves into trouble and were chased out of Eden and how they were guiding these children back to their God. இந்த பிள்ளைகளை மீண்டுமாய் அவர்களுடைய தேவனிடத்திற்கு கொண்டு வரும்படியாக எப்படி நடத்துகிறார்கள் பார்க்கிறோம். So in the course of time, சில காலம் சென்ற பின்பு இந்த 2 பிள்ளைகளும் பலி செலுத்தும்படியாக அந்த திட்டத்திற்குள்ளாய் வருகிறார்கள். They come to a point of decision that they are here to give sacrifice, and verse 3 says, so it came about in the course of time that Cain brought an offering to the Lord of the fruit of the ground. மீண்டுமாய் வாசிங்கள். சில நாள் பின்பு நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அதற்கு பிறகு நாம் வாசிப்பது அதோடைய முடிவு என்ன? ஒருவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, இன்னொருவனுடைய காணிக்கை புறக்கணிக்கப்படுகிறது. அது கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. The conclusion of that offering is one is accepted, one is rejected. Whose one is accepted? ஆபேல். யாருடையது புறக்கணிக்கப்படுகிறது? காயின். இருவரும் யாருக்கு காணிக்கை செலுத்துகிறார்கள்? கர்த்தருக்கு தான். Both of them offer sacrifices to the Lord, but one is accepted, one is rejected. The first sacrifice taking place here. Why did God reject Cain's sacrifice? ஏன் தேவன் காயினுடைய பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆபேலுடைய பலியை ஏற்றுக்கொண்டார்? ஒரு சண்டே ஸ்கூல்ல இந்த காரியத்தை கேட்கும் பொழுது ஒரு பையன் எழுந்து சொன்னானா, டீச்சர், காட் வெஜிடேரியன் அல்ல. So in the Sunday school, when the question was put to the students, one of the students got up and said, he said, God is not a vegetarian, he's non-veg. அதனால தான் அவர் காயினுடைய ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆபேலுடையதை ஏற்றுக்கொண்டார். எங்கெங்கெல்லாம் கற்பனை போது பாருங்க. சண்டே ஸ்கூல் மட்டும் இல்ல, பெரியவங்க கூட சில பேர் அப்படிதான் யோசிக்கிறாங்க. நீங்க சிரிக்கும் போதும் யோசிக்கிறேன், எப்படி யோசிச்சிருப்பீங்களோ? நான் ஆரம்ப நாட்கள்ல பைபிள் படிக்கும் போது அப்படிதான் யோசிச்சேன். ஓ, ஆண்டவர் நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிடுவாரு, வெஜிடேரியன்லாம் அவருக்கு பிடிக்காது. Right? When I started reading the Bible initially, I used to think like that probably this is one of the reasons that God rejected. But do we know why did God reject? Why did God reject? Why did God accept one and why did God reject one? இவர்களுக்கு இந்த காரியத்தை தங்களுடைய தேவனை குறித்து, அவருக்கு எப்படி பலி செலுத்த வேண்டும் என்பதை காரியங்களை குறித்து கற்றுக் கொடுத்தது அவர்களுடைய பெற்றோர், the parents. அது மாத்திரமே அல்ல, ஏதேன் தோட்டத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லா காரியங்களிலும் நமக்கு எழுதப்பட்டதை அவ்வளவு தெளிவா இருக்கு என்றால் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு கருத்தாய் உன்னிப்பாய் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். Remember, just imagine that we are able to read the Bible and know the exact things that were happening in the Garden of Eden, even when we have lived thousands of years later. But this was the next generation. Immediately after the fall into sin, Adam and Eve would have definitely shared more details of what actually transpired, what actually took place, what was the thing that they did, and what was the punishment that came on to them. அவர்களுக்கு அந்த punishment என்ன சொல்லுவீங்க, தண்டனை என்னவென்று திட்டம் தெளிவாக நிச்சயமாய் சொல்லியிருப்பார்கள். இதையெல்லாம் பார்த்து காயினும் ஆபேலும் பலி செலுத்தும்படியாக போகிறார்கள். ஆனால் காயினுடைய பலி ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கும் பொழுது, in Genesis chapter 3 verse 17 and 18, then to Adam he said, ஆதாம் இடத்திலே தேவன் பேசுகிறார், because you have listened to your wife and have eaten from the tree about which I commanded you, saying, you shall not eat from it. Cursed is the ground because of you. In toil
you will eat of it all the days of your life. Both thorns and thistles it shall grow for you, and you will eat the plants of the field. வாசியுங்கள். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம், சாப்பிட வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கிறோம். The ground is cursed because of you. இந்த மனுஷன், இந்த ஆதாமை ஆண்டவர் எங்கேருந்து உருவாக்கினார்? பூமியிலிருந்து அந்த மண்ணை எடுத்து அவனை உருவாக்கினார். அந்த மனுஷனை சபிக்காமல் அவனை படைத்த அந்த மண்ணை கர்த்தர் சொல்லுகிறார், உன் நிமித்தம் உன்னை உண்டாக்கும்படியாய் நான் பயன்படுத்தின அந்த பூமி சபிக்கப்பட்டதாயிருக்கிறது. Because I took you from the ground, I made you out of the soil of the ground. I am not cursing you, but I am cursing the source, the soil that you are standing on, the one you were made from. Cursed is the ground because of you. வாசியுங்கள். பிறகு அது அந்த பூமியானது சபிக்கப்பட்டதனாலே, வாசியுங்கள், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதனுடைய பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். இது யாரு? ஒன்னு, அந்த நிலமானது சபிக்கப்படுகிறது. One, it is this ground is cursed. இரண்டாவது, அவர்கள் வேர்வை சிந்தி போராடி கஷ்டப்பட்டு அது என்ன முளைக்குமா? முள்ளும் என்னங்க குறுக்கும் முளைப்பிக்கும் என்று சொல்கிறது. So in Genesis chapter 3 verse 18 says, both thorns and thistles it shall grow for you, and you will eat the plants of the field. இப்ப காயினு ஆண்டவருக்கு என்னத்தை கொண்டு வந்திருப்பார் சொல்லுங்க? Tell me, what did Cain bring for God? நம்ம எவ்வளவு நாள் ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு, டுரியான் என்னென்னமோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. We think that maybe Cain brought great things, wonderful things, and great fruits and great vegetables that he brought to the Lord, maybe. But the Bible says he brought things from this ground that is cursed. சபிக்கப்பட்ட அந்த மண்ணிலே முளைத்த அவர்களுக்கென்று சாப்பாடாக ஆண்டவர் கொடுத்த காரியத்தை என்ன செய்யறாரு? ஆண்டவருக்கு கொடுக்கிறார். நியாயமா இருக்கா இது? தம்பிக்கு தெரியுது என்ன கொடுக்கணும்னு, அண்ணனுக்கு தெரியல. The younger brother knew what to give to the Lord, but the elder brother didn't realize, didn't even know, and he's giving it with a very lax attitude. He's not bothered what God really wants. தேவனுக்கு என்ன தேவை என்பதை அவன் யோசிக்காமல் சிந்திக்காமல் தான் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைத்து தான் கொடுக்கிறான். He gives from what is cursed. சபிக்கப்பட்டதிலிருந்து அவன் தேவனுக்கு காணிக்கையாய் கொடுக்கிறான். என்ன நியாயம்? இதனாலதான் தேவன் அவன் கொடுத்ததை புறக்கணிக்கிறார், ஏற்றுக்கொள்ள. That's one of the reason that God rejects. His heart is not right, his gift is not right. அவன் கொடுத்த காணிக்கையும் அவனுடைய இருதயம் சரியான நிலையில் இல்லாதபடியினால் தேவன் அவனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை உதறி தள்ளுகிறான். அப்ப நாம் தேவனுக்கு கொடுக்கிற காணிக்கை எப்படிப்பட்ட காணிக்கை? What is the sacrifice that we give to the Lord? பணத்தை குறித்து மாத்திரமே அல்ல. It's not about the money that we give. ஆண்டவர் நம்மை விட பயங்கர பணக்காரருங்க. பில்லியன்ஸ்லாம் அவளுக்கு சாதாரண ஒரு காரியம். For God billions is nothing. He owns everything. நம்ம சில நேரத்தில் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறோமா லஞ்சம் கொடுக்கிறோமான்னு வித்தியாசம் தெரியாம கொடுப்போம் sometimes. Right? Sometimes we don't know the difference between an offering and a bribe. சிலர் பாவம் கொஞ்சம் கூட செஞ்சுட்டா ஒரு
20 வழியா கொடுத்துருமே, ஒரு வழி கொடுக்க வேணாம் அப்படின்னு நினைப்போம். Sometimes when we commit more sin, we think that if I give more, usually I give 1 ringgit, today I did something wrong. ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், பயங்கர திருடு பண்ணிட்டேன் வேலை இடத்துல, என்ன செய்யறேன், ஒரு 20 ringgit கொடுத்துருவோம், ஆண்டவர் தூத்த மாத்தா சிக்கல, ஆண்டவரே ஜங்கன் 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 தஞ்சா தஞ்சா, ஆண்டவர் கேட்காதீங்க. நமக்கு என்ன ஃபீல் பண்ணுது, ஃபீல் குட். இன்னைக்கு கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம், வைஃப்ட கொஞ்சம் சண்டை போட்டேன், பரவாயில்ல நீங்க ஒரு 3 சாப்டர் படிக்கிறேன் பைபிள்ல இருந்து. வழக்கமா எத்தனை படிப்போம், படிக்கவே மாட்டோம். அன்னைக்குன்னு பார்த்து ஒரு 3 சாப்டர் படிச்சு நம்மளோட பாவத்தை கழிக்கிறோமா. We think that we are doing penance by doing all these actions. We are giving offering and sacrifice to God, but God is saying, I'm not pleased with it. நாம் தேவனுக்கு காணிக்கை கொடுக்கிறோம் என்று சொல்லி கொடுக்கிறோம், ஆனா அந்த காணிக்கையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. காயினுடைய காணிக்கையை போல காணப்படுகிறது. It seems like the offering that Cain has brought, because in 1 Samuel chapter 15 verse 22 it is emphasized again and again to us that to obey is better than sacrifice. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். பலியை பார்க்கிலும், நாம் செலுத்துகிற நாம் கொடுக்கிற எல்லா காரியங்களை பார்க்கிலும் சிறந்தது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன, கீழ்ப்படிதல். அவர் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்கிறோமா? Do we do what he expects from us? காயின் பலி செலுத்தினா, ஆனா ஆண்டவர் எதிர்பார்த்த வண்ணமாய் அல்ல. He sacrificed, he did, முயற்சி எடுத்தான், he took effort. He brought it to the Lord, but not as the Lord wanted. தேவன் எதிர்பார்த்த வண்ணமாய் அவன் செய்யாமல் அவனுடைய சுயசிந்தையின் பிரகாரமாய் செய்துகிறான். இன்றைக்கு கர்த்தருடைய அழைப்பு என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன? What is the call of God for our lives? நான் கொஞ்சம் கொஞ்சம் செய்றேங்க. என்ன செய்றோம்? இந்த சர்ச்சில் பைபிள் படிக்க சொன்னா பைபிள் ரீடிங் செஞ்சிடறேன், எதையாவது எத்தனாவது ஒரு மாசத்துக்கு. அதுதான் ஆண்டவருடைய அழைப்பா உங்க வாழ்க்கைக்கு? ஆண்டவருக்கு தான் செய்றோம். If I'm asked to read the Bible during a Sunday service, yes, I do. That is my ministry unto the Lord. But is that what the Lord is expecting from you? Is that the call for your life? Or is there more? இன்னும் அதிகமான ஒரு காரியம் இருக்கிறதா? ஜீவ பலியாய் கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுக்க சொல்லி இருக்கிறாரே, அது ஒப்பு கொடுக்குமா? The Lord is asking us to give ourselves as living sacrifices. Are we willing to offer our lives as living sacrifices? இல்ல ஆண்டவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிச்சி முள்ளும் என்னங்க குறுக்கும் ஆண்டவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம். Alright, we give him thorns and thistles from our life. We think இது போதா ஆண்டவரே, இதுக்கு மேலலாம் வேணாம், it is enough, what I'm doing is sufficient. We think God is a beggar. தேவன் ஒரு பிச்சைக்காரரை போல நாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிச்சை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஜீவனை கொடுத்ததே அவர் தானே, இந்த வாழ்க்கையை கொடுத்ததே அவர் தானே. It is he who gave us life, and we are giving him bits and pieces when he asks us to be living sacrifices. முழுமையாய் கொடுக்க சொன்னவரிடத்துல நாம் பிச்சு பிச்சு கொடுக்கும் பொழுது அவர் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? முழுமையாய் கேட்கிறார். The Lord asks us to give the best, and that is where Cain failed. இங்கேதான் காயின் சரியான காரியத்தை செய்யாமல் அங்கே தோல்வி அடைந்தான் பார்க்கிறோம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை கேட்டு அதன் பிரகாரமாய் செய்கிறவர்களாய் இருக்கும் பொழுது அதுதான் கர்த்தருக்கு பிரியம். It is to listen to what God desires and to offer to the Lord as the Lord desires. தேவனுக்கு தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை, விரும்புகிற காரியத்தை அவரிடத்துல கேட்டு, அப்பா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கப்பா, நான் என்ன செய்யணும், what should I do, what is your call, what is my purpose, what is that you desire from my life? என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று கேட்கும் பொழுது கர்த்தர் பேசுவார். பேசும் பொழுது அதுபடி செய்யணும். When we ask, the Lord will speak. But when he speaks, we must be willing to obey, not be hearers and not doers. கேட்கிறவர்களாய் மாத்திரமேயா இருந்துட்டு அதன்படி செய்கிறவர்களாய் இல்லாமல் போகும் பொழுது அது நமக்கும் வேதனை, அவரை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியமாய் மாறுகிறது. The Lord desires obedience, to do what he desires, to give
what he desires. அவருக்கு விருப்பமானதை, அவர் விரும்புகிறதை அவருக்கு கொடுக்கிறவர்களாக இருப்போம். இப்ப முதலாவது பார்த்தது என்ன? முதல் பிறப்பு, பாவத்தில் பிறந்த அந்த பிறப்பை பார்க்கிறோம். இரண்டாவதாய் பார்த்தது முதல் பலியை குறித்து. அது தேவனுக்கு ஏற்ற பலியா இல்லாமல் போயிற்று. We saw the first birth. The first birth was sinful birth. But then secondly we saw the first sacrifice, the sacrifice that was not pleasing unto the Lord. The third thing that we see is the first murder. வேதத்தில் முதல் கொலையும் இங்கேதான் நடைபெறுகிறது. முதல் மனித கொலை. The first human murder. A man murders another man. ஒரு மனிதன் இன்னொரு மனுஷனை கொலை செய்வதை பார்க்கிறோம். இது 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Cain told Abel his brother, and it came about when they were in the field that Cain rose up against Abel his brother, and the Bible says, and killed him. வாசியுங்கள். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். சுத்தி பாருங்களேன், யாராவது கொலை செய்யணும் மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணுதா? என்ன பாஸ்டர் இப்படி பேசுறீங்க? பிரசங்கம் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் தூண்டி விடாதீங்க, இல்லாத கோபம்லாம் வந்துட போகுது. If you look around, do you feel like murdering anybody? We feel so brotherly, we feel so sisterly, we feel like a family. ஒரு சகோதர சகோதரிகளா ஒரு குடும்பமா எல்லாம் வேறு இடத்தில் வந்திருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு வரல. ஏன்னா அந்த உறவு கர்த்தருக்குள் ஒரு குடும்பமாய். இங்கே பார்க்கிறது இரண்டு சகோதரர்கள் ஒரே குடும்பத்தில் ஒரே பெற்றோருக்கு பிறந்து வளர்ந்து ஒன்றாய் வளர்ந்தவர்கள். They grew up together. And in that growing up together, there was closeness, there was fellowship, there was intimacy in terms of joining and doing everything together. பலி செலுத்தும் பொழுது கூட ரெண்டு பேரும் ஒன்னா தான் போறாங்க. Even when they want to go and sacrifice, they go together. You see that closeness that these brothers had. இந்த சகோதரர்களுக்குள்ளாக இருந்த அந்த ஒற்றுமையை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த சகோதரர்களுக்குள் ஒரு பிரிவு வந்தது. There was a separation between these two brothers, a very painful one, because of this one man's jealousy. இந்த ஒரு மனுஷனுடைய பொறாமையின் நிமித்தம் தேவன் அவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லும் பொழுது, ஏன் என் காணிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கேள்வி கேட்டு அதை சரிபடுத்தும்படியாக அவன் செயல்பட்டிருக்கலாம். When God rejected his offering, he could have probably desired to know, why God, why was my offering not accepted, and try to change his ways and correct his ways. ஆனால் அதை செய்யாமல் ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டாரே என்று அவனுக்குள் ஒரு பொறாமை வருகிறது, எரிச்சல் வருகிறது. 5வது வசனம் 5 7 வரை வாசிக்கும் பொழுது Bible says, but for Cain and for his offering he had no regard. So Cain became very angry and his countenance fell. 5வது வசனம், காயேனையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயேனுக்கு கொஞ்சம் கோபம் உண்டாகி கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாரு, கொஞ்சம் மன வேதனை பட்டாருன்னு வேதம் சொல்லல. The Bible doesn't say he was a little hurt, upset, he was offended. It's very clear. The Bible says he became very angry. மிகவும் கோபம் அடைந்து அவன் முகநாடி வேறுபட்டது. உங்களுக்கு கோபம் வந்தா மற்றவங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிடும் ஐயா, ஒத்துக்கிறீங்க ஐயா? உங்களுக்குன்னு கோபம் வந்தா மற்றவங்களுக்கு தெரியுமா? Do people know when you get angry? தெரியுமா? கொஞ்சம் காமிங்க, பக்கத்துல காமிங்களேன் கொஞ்சம் கோபமான முகத்தை. வர மாட்டுது, இப்போ வராது, வீட்டுக்கு போனோடனே வந்துடும். It may not be there now, but when you go back home, immediately it's there. You can see it, you can experience it. வருமா? கோபம் வருமா?
காயினுக்கு வந்துச்சு. கொஞ்சம் கோபம் இல்லைங்க. உங்க வீட்டு கோபமா எங்க வீட்டு கோபமா? பயங்கர கோபம், படு கோபம். யாரு மேல கோபம்? Who was he angry with? வாசியுங்கள். Then the Lord said to Cain, why are you angry? ஆபேல் கவனித்தாரோ இல்லையோ, ஆதாம் ஏவாள் கவனித்தார்களோ இல்லையோ, தேவன் அந்த கோபத்தை கவனித்தார். Whether Abel noticed or Adam and Eve noticed, we do not know, but we know that God noticed. சிறந்த பலியை செலுத்தினது ஆபேல். ஆனா ஆண்டவர் யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? காயின்ட்ட. அது ஆண்டவருடைய இரக்கம். See, the best sacrifice was given by Abel, but you see God's mercy in the way that he is speaking to Cain. சரியான கொடுக்கல, அவன் பேச மாட்டேன் ஆண்டா அப்படி சொல்லாம ஆண்டவர் அவர் தானே பேசிட்டு இருக்காரு. கிருபை பார்த்தீங்களா? அவ்வளவு ஆண்டவர், நல்ல ஆண்டவர். சில பேர் சொல்லுவோம் பழைய ஏற்பாட்டு ஆண்டவர் வேற, புதிய ஏற்பாட்டு ஆண்டவர் வேற. எங்க வேற? அன்பு, இரக்கம் இங்கே காண்பிக்கிறார். We think sometimes when people say that the Old Testament God is different, the New Testament God is different, but we see the God of mercy, the God of grace, the God who is good, who is approaching the man who is angry with him. அவர் மேல் கோபமா இருக்கிற ஒரு மனுஷனை அவர் போய் சந்தித்து பேசுகிறதை பார்க்கிறோம். He says in verse 6, then the Lord said to Cain, why are you angry and why has your countenance fallen? Counseling பண்ணிட்டு இருக்கார் ஆண்டவர் பாருங்க. The Lord is counseling Cain. What has happened to you? What is this going through in your heart? உன்னுடைய இருதயத்தில் தோன்றுகிற காரியம், உன்னுடைய முகத்தில் இந்த காண்கிற காரியம், ஏன் இது நடக்கிறது? ஏன் இது நடக்கிறது? And the Lord says in verse 7, if you do well, will not your countenance be lifted up? வாசிங்க. 7, 6 and 7. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீர் நன்மை செய்தால் மேன்மை இல்லை. நன்றிமா. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? சரிபடுத்திக்கலாம். இன்னும் டைம் இருக்கு, இன்னும் வாய்ப்பு இருக்கு. நீ சரிபடுத்திக் கொள்வதற்கு உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். The Lord is actually offering an opportunity to change. If you do good, if you do well, will not your countenance be lifted up? எல்லாம் முடிந்ததுன்னு நினைக்காத. ஆண்டவர் அவனுடைய கோபத்தில், அவனுடைய எரிச்சலில், அவனுடைய அந்த பொறாமையில ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். அவனுடைய பாவ சுவாபத்தில், அவனுடைய பாவ குணத்தில் அவன் சந்திக்கிறார். God meets him in his sinfulness. God meets him in his jealousy. God meets him in his anger. God meets him because of his love for him. But man has a choice. மனுஷனுக்கு தீர்மானிக்க கூடிய அந்த திராணி இருக்கிறது. என்ன தீர்மானம் எடுக்கிறான்? என்ன தீர்மானம் எடுக்கிறான்? ஆண்டவர் பிறகு 7வது வசன கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது, if you do not do well, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? ஆனால் and if you do not do well, sin is crouching at the door and its desire is for you, but you must master it. ஆண்டவர் எச்சரிக்கிறார். வாசியுங்கள். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை, அந்த பாவத்தின் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய். ஆண்டு கொள்ளும்படியாய், மேற்கொள்ளும்படியாய், அதை மீண்டு வரும்படியாய் கர்த்தர் பேசுகிறார், கவுன்சிலிங் பண்றார். The Lord is speaking to him. இன்றைக்கு நமக்குள்ள ஒருவேளை அந்த எரிச்சல், அந்த கோபம், மன்னிக்க முடியாத அந்த தன்மைகளோடு நாம் அமர்ந்திருந்தால் கர்த்தர் நம்மளோடும் பேசுகிறார். The Lord is also speaking to us. Those of us who are struggling with jealousy, anger, hatred, unforgiveness, the Lord is ministering to us. See, if you keep that, one day it will master you. அதை நீ உன்னுடைய உள்ளத்தில் வைத்திருந்தால் ஒரு நாள் அந்த காரியம் உன்னை ஆளுகை செய்யும். அது உன்னை ஆட்டி படைக்கும். இப்படிதான் இருப்பேன், முரட்டாட்டம், எரிச்சலோடு, கோபத்தோடு, மாற்ற முடியாத ஒரு சுவாபத்தோடு,
மன்னிக்க முடியாத ஒரு தன்மையோடு மன்னிக்கணும்னு நினைச்சாலே கொஞ்ச நேரத்துல அந்த தன்மானம் வந்துடும். நம்ம ஏன் இறங்கி போனோம், 10 வருஷமாச்சு, அவங்க இறங்கி வரட்டும். வளர்ந்துருச்சு, பெரிய மரமாயிருச்சு. If we keep that in our hearts and allow it to grow, it will become a great tree that we are not willing to come down and humble ourselves anymore. God gave Cain the opportunity to repent. God spoke to Cain. தேவன் காயினிடத்துல பேசி மனம் திரும்பும்படியாய் திட்டவட்டமாய் ஒரு வாய்ப்பினை தெளிவாய் கொடுத்தார். பரலோகத்தின் தேவன் ஒரு மனுஷனோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்ன ஒரு ஆச்சரியம். To know that God of heaven is speaking to a man and trying to change his ways. But then he has a choice. அவனுக்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது. கேட்கலாம், கேட்காமல் கூட போகலாம். ஆனால் இதே காயின் அவ்வளவு அன்பாய் பேசுகிற தேவனுடைய வார்த்தை எல்லாம் உதறி தள்ளுகிறான். The same Cain who listens to this loving voice of God rejects that voice completely. You and I still have that choice. We can reject the voice of God. இவ்வளோ பிரசங்கம் கேட்டு இவ்வளோ வேதத்தை வாசித்து இப்ப என்ன பிரசங்கம்லாம் கேட்க தேவையில்ல, வாட்ஸ்அப்ல பிரசங்கம் வந்துருதுல. இவ்வளோ பிரசங்கம் கேட்கிறோம். We listen to many messages, but what is the point of listening but if we do not obey? Cain chose to reject the voice of God, reject the counsel of God. தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஆலோசனையும் அவன் புறக்கணித்து தன்னுடைய சிந்தையின் பிரகாரமாய், தன்னுடைய உணர்ச்சியின் பிரகாரமாய், தன்னுடைய கோபத்தின் பிரகாரமாய் அவனுடைய சகோதரனை கொலை செய்யும்படியாய் திட்டமிடுகிறான். He makes an effort, he makes a plan, not only a motive but a plan to murder his own brother. அந்த திட்டத்தை அவன் நிறைவேற்றுகிறான். ஆனால் அந்த கோபத்தை ஆரம்பத்திலேயே ஆண்டவர் அடக்கும்படியாய் உதவி செய்ய வந்தார். The Lord came at the offset of the beginning stages itself to help him with his anger management, to deal with it, to solve it, not to allow it to grow. But he didn't listen. அவன் கேட்கவில்லை. என்றால் கோபம் என்பது, there's a saying, I like this when they say this, anger doesn't solve anything, it builds nothing, but it can destroy everything. கோபம் ஒரு காரியத்தையும் முடிக்காது, ஒரு காரியத்தையும் ஒரு தீர்வு காண செய்யாது. It builds nothing, ஒன்றையும் கட்டாது, ஆனா எல்லாவற்றையும் அழித்து போடும். ஒரு அக்கினியை போல கோபம் வரும் பொழுது ஒன்னு கை வேலை செய்யும், இல்ல வாய் வேலை செய்யும். அப்படியா? இல்ல பாஸ்தர், எங்க கோபம் யாருக்கும் தெரியாது பாஸ்தர், நாங்க அவ்வளவு அழகா அடக்கமா மூடி மறைச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். When we are angry, either our hands are at work or our mouths are at work, our tongues are at work. We say things that we may regret or not regret later. நாம் பேசுகிற காரியம் பிறகு வருந்துக கூடிய ஒரு காரியங்கள் நாம் பேசிடலாம், செய்தரலாம். ஐயோ ஏன் செய்தேன், கோபத்துல செஞ்சிட்டேன், எனக்கு கோபம் வந்துச்சுன்னா மூக்குக்கு மேல கோபம் வரும்னு சொல்லுவோம், வேற என்ன தலைக்கு மேல கோபம் வரும் அப்படின்னு சொல்லுவோம். என்ன கோபம்? ஆனா அந்த கோபம் அழிக்கும். மற்றவர்களை அழிக்குதோ இல்லையோ அது நம்மை அழிக்கும். வியாதி வரும், வேதனை வரும். When we have this anger within us, when we allow it to grow and grow, it will either destroy others, but if it doesn't destroy others, it will destroy yourself with illnesses and sufferings and pain, fear. என்ன நடந்துருமோ? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். In your anger do not sin. எபேசியர் 4:26-27 வாசிக்கிறோம். கோபம் வரும், யாருக்கு தாங்க வராது? வரும். ஆனால் அந்த கோபம் எது வரைக்கும் நம்மை கொண்டு போகும், எந்த பாதையில் கொண்டு போகும்? Anger will come. We will get angry. Jesus is God, angry for the right reasons. இயேசுவுக்கும் கோபம் வந்துச்சு, நல்ல காரணங்களுக்கு நிமித்தம் அவருக்கு கோபம் வந்துச்சு. நமக்கு எதுக்கெல்லாம் வருது கோபம்? காரணங்கள் கேட்கும் பொழுது இதுக்கெல்லாமா அப்படின்னு யோசிக்கிறோம். When we think about all the reasons that we get angry and we justify our anger saying Jesus got angry, what? இயேசுக்கு கோபம் வந்த மாதிரி தான் எங்களுக்கும் கோபம் வரும், அவரு போலதான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு நினைப்போம். ஆண்டவரை போல
கோபம் படணும்னா நீதியின் கோபம். இட்ஸ் a righteous anger. அந்த வேதம் சொல்கிறது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. In your anger do not sin. இயேசுக்கு கோபம் வந்துச்சு, எத்தனை பரிசேயர் போட்டு அடிச்சாரு, எத்தனை சதுசேயர் போட்டு அடிச்சாரு, எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சாரு சொல்லுங்க? ஒருத்தரையும் இல்ல. நியாயமாய் பேசினார், ஞானமாய் பேசினார். He spoke justly, he spoke with great wisdom. He never hit anybody, he never destroyed anyone completely, but he rebuked people. மற்றவர்கள் சிச்சித்தார், கண்டித்தார். ஆனா அவருடைய கோபம் அவருடைய சுவாபத்தை, தேவனுடைய சுவாபத்தை, தேவனுடைய அன்பின் சுவாபத்தை, அவர் சிச்சிக்கிற பிள்ளைகளை அவர் நேசிக்கிறார். ஆமென். அவர் நேசிக்கிற பிள்ளைகளை அவர் சிச்சிக்கிறார். He disciplines those whom he loves, and those whom he disciplines are those he loves. அவர் நமக்கு ஆண்டவர் சிச்சிக்கிறார், நம்மோடு பேசுகிறார், நம்மை சீர்திருத்துகிறார் என்றால் அவருடைய அன்பு இன்னொருக்குன்னு அர்த்தம். ஐயோ ஆண்டவர் உணர முடியலையே, என்னை நேசிக்கிறாரா இல்லைன்னு தெரியலையே, அவருடைய கண்டிப்பை உணர்கிறீங்களா? அவர் நேசிக்கிறார்னு அர்த்தம். அப்ப கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதம் சொல்கிற வண்ணமாய். ஆனால் காயினுடைய கோபம் அவனை கொலை செய்யும்படியாக பொல்லாங்கானுக்கு சொந்தக்காரனாய் அவன் மாறும்படியாய் வேதம் சொல்கிறது. In 1 John chapter 3 verse 12 says, we should not be like Cain, who was of the evil one, and the Bible says murdered his brother. வாசியுங்கள் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயேனை போல இருக்க வேண்டாம். ஆமென். அவனுடைய காரியங்கள், அவனுடைய செயல்கள் அவனுக்கு தெரியுது, நாம் தப்பு பண்றோம். அதை சீர்திருத்திக் கொள்ளாமல் நன்மை செய்கிறவனை அழிக்கும்படியாய் செயல்பட்டான். அவன் வேதம் சொல்லுகிறது அவன் பொல்லாங்கானால் உண்டானவன். He is born, he belongs to the evil one. We should not be like Cain, who was of the evil one, who belongs to the evil one, who was used by the evil one. பொல்லாங்கானால் பயன்படுத்தப்பட்டவனாய் காயின் கடைசியில காணப்படுகிறான். பிறந்தது ஆதாம் ஏவாளுக்கு, கடைசியில யாருக்கு பிரயோஜனமாய் மாறிட்டான்? பிசாசனுடைய காரியங்களுக்கு. சொந்த சகோதரனை கொலை செய்வதற்கு கூட தயங்காமல் திட்டமிட்டு, அதற்கு பிறகு ஆண்டவர் வந்து பேசும்போது அதை மூடி மறைத்து ஆண்டவருக்கு எதிர்த்து பேசுகிற ஒரு மனுஷனாய் மாறிட்டான். இவ்வளவு அழகான ஒரு குழந்தை தானே பிறக்கும் போது. When he was born, remember, he was a cute little baby, so innocent. But as he grew up, the environment, we may say, the sinful nature, we may say, but all that led him to become the first murderer in the history of man. முதல் கொலைகாரனாய் அவன் மனுஷனுடைய சரித்திரத்தில் காணப்படுகிற ஒரு மனுஷனாய் இன்றைக்கு நமக்கு எழுதப்பட்டு நமக்கு ஒரு எச்சரிப்பாய் காணப்படுகிறது. நான் அதெல்லாம் செய்யவே மாட்டேங்க. காயின்ட கேட்டிருந்தாலும் அதான் சொல்லியிருப்பார், நாங்க பிரதர்ஸ் வெரி லவ்விங், நாங்க எவ்வளவு அன்பான பிரதர்ஸ், இதெல்லாம் நாங்க செய்யவே மாட்டோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற எரிச்சல், கோபம், செயல்ல மற்றவங்களை கொலை செய்யலானா கூட நம்ம வார்த்தையில நிறைய பேரை கொலை செஞ்சிருவோம். Even if we don't kill others in action, but we do that in our words, that we murder and assassinate other. Character assassination, they say. We may do that. So be careful. Be very careful that we do not fall into the trap that Cain fell. காயின் விழுந்த அந்த வலையிலே, அந்த டிராப்ல நாமும் விழுந்தராதபடி எச்சரிக்கையா இருப்பது மிகவும் அவசியம். அப்ப காயின் முதல் பிறப்பு, முதல் படைப்பு என்று பார்க்கிறோம். அந்த முதல் படைப்பை அவன் ஏற்றுக்கொள்ளப்படாதபடியினால் அவன் முதல் கொலையை செய்யும்படியாய், கொலைக்காரன் ஆகும்படியாய் அவன் திட்டமிட்டு அதில் போய் விழுகிறான். இது நமக்கு எழுதப்பட்டது எச்சரிப்பு காய்.
நம்முடைய வாழ்க்கையை கவனித்துக் கொள்ளும்படியா. நமக்குள் அந்த பாவம் சுவாபம் இருக்கிறது. அந்த ரத்தம், இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த ரத்தத்தினால மீட்கப்பட்டு நாம் மாற்றப்பட வேண்டும், புது சிருஷ்டியாய் மாற்றப்பட வேண்டும் என்று மறந்துடவே கூடாது. We must continuously become new creation and give offering that pleases the Lord. தேவனுக்கு பிரியமான காணிக்கையை கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். முதல் கொலை அல்ல, கர்த்தருக்குள்ளாய் கர்த்தருக்காக அநேகரை எழுப்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். We do not become murderers but become people who give life to share the life of Jesus to others, raising people to live this new life. அப்படி இருக்கிற இடங்களிலே நாம் எழுந்து நிற்போம். 2 சகோதரர்கள், முதல் சகோதரனை குறித்து இன்றைக்கு நாம் கவனித்திருக்கிறோம். காயினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிப்பு. The life of Cain is a warning unto us. But let us receive and accept this warning with great fear and humility. ஆண்டவரே, இந்த நாளிலே காயினுடைய வாழ்க்கை எங்களுக்காய் எழுதப்பட்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜீவியத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக மே ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for making things clear about his life, about your scripture. But God, we thank you that your love is so real. உம்முடைய அன்பு எவ்வளவு நிஜமாய் உண்மையாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். காயினை நேசித்த ஆண்டவர் எங்களோடு இந்நாளிலும் பேசினதற்காக ஸ்தோத்திரம். எங்களை சீர்திருத்தும்படியாய், சிட்சிக்கும்படியாய், கண்டிக்கும்படியாய் பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய இருதயத்தில் உள்ளான காரியங்கள், எங்களுடைய முக நாடி விழுந்த நிலையில் காணப்படுகிற சூழ்நிலைகள் ஆண்டவரே, எரிச்சல், கோபம், மன்னிக்க முடியாத சுவாப தன்மைகள் ஆண்டவரே, அவைகள் எல்லாம் உமக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறது ஆண்டவரே. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்றைக்கு கோபத்தோடு, எரிச்சலோடு, மன்னிக்க முடியாத தன்மைகளோடு இங்கு நின்று கொண்டு இருப்போம் என்றால் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்கப்பா. நாங்க மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிக்கிறதற்கு எங்களுக்கு பலன் தாங்கப்பா. எங்களை வேதனைப்படுத்தினவர்களை ஆண்டவரே நாங்கள் மன்னிப்பதற்கு எங்களுக்கு பலன் தாங்கப்பா. Lord, give us the strength to forgive those who have hurt and offended and Lord sinned against us. Give us the grace and the strength, Lord. Father, we pray that you will uproot the tree of bitterness. கசப்பின் மரத்தை இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த கசப்பின் மரம் நம்முடைய வாழ்க்கையை கசப்பாய் மாற்றி இருக்கிறது. சந்தோஷமாய் வாழ்ந்த நாட்கள் முடிந்து இப்பொழுது கசப்பாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் காண்பிக்கிறார். இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த கசப்பின் மரம் வேரோடு பிடுங்கி போடுவதாக பரிசுத்த ஆவியானவர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய விடுதலை கடந்து வரட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இங்கே நீர் இருப்பதற்காய், செயல்படுவதற்காய், மகிமையாய் பேசுவதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா உறவுகளுக்குள்ளாய் சமாதானத்தின் வார்த்தையை பேசுகிறோம். We pray for peace in all relationship. கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளாய் சமாதானத்தை நாங்கள் பேசுகிறோம். பெற்றோர் பிள்ளை உறவுகளுக்குள்ளாய் நாங்கள் சமாதானத்தை நாங்கள் பேசுகிறோம். உறவினர்களுடைய உறவுக்குள்ளாய் இயேசுவின் சமாதானத்தை பேசுகிறோம். அயலார்களுக்குள்ளாக இருக்கிற உறவுகளுக்குள்ளாய் சமாதானத்தை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் பேசுகிறோம். சபையினருக்குள்ளாய் இருக்கிற உறவுகளுக்குள்ளாய் சமாதானத்தின் வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தில் பேசுகிறோம். ஆண்டவரே, நீர் பேசுகிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதானம் நிலைக்க செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமாதானத்தை குலைத்து போடுகிற எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் சுட்டு எரிக்கிறோம். செயல்கள் எல்லாம் செயலற்று போவதாக, சுட்டு எரிக்கப்படுவதாக ஜெபிக்கிறோம். சமாதானத்தை பேசுகிற கர்த்தர் எங்களோடு பேசி எங்களை நடத்த போகிறதற்காய் நன்றி. ஒப்புரவாகுதலின் ஆவியை எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம்.
ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த காரியத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும்படியா எங்களை, எங்கள் குடும்பங்களை, எங்களுடைய திருச்சபையை, இந்த சமுதாயத்தை, எங்கள் தேசத்தை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தின் தலைவர்களை கர்த்தர் சந்தித்து அவர்களை உம்முடைய கருவிகளாய் இப்படி நேபுகாத்நேசாரை ஆண்டவரே கோரேஸ் ராஜாவை நீர் பயன்படுத்தினீரோ அவனமாய் நீர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம் இந்த தேசத்தில் காணப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் பெரிய காரியங்களை செய்து நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களை மகிமையாய் நீர் பயன்படுத்தி ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் எல்லாவற்றையும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.